வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்ட் என்னென்ன மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இல்லை அந்த எக்ஸாமுக்கான ஷெடியூல் எப்போ பண்ண போகிறாங்க, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி. இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்றவங்க டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, அதாவது 12th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் முடித்தவங்க இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னு சொல்லப்படுறவங்க. அந்த எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னா மந்த் ஆஃப் ஏப்ரல் 2024 வரப்போகுது. அதுக்கான டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜான் 2024 வரப்போகுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1776. இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பொறுத்தவரையில் டீச்சர் ட்ரைனிங் முடித்த எல்லாருமே இந்த ஒரு எக்ஸாம் ஷெடியூலுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பேப்பர் 1 விச் மீன்ஸ் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பேப்பர் 1 அப்படின்ற அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை யார் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமை எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். Tentative month of notification February 2024. Number of vacancies 4000. Schedule of examination June 2024. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் 2019 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் விச் மீன்ஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸஸ் என்ன ஆச்சு, அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன ஆச்சு, அதுக்கு அடுத்ததாக எந்த ஒரு அப்டேட்டுமே டிஆர்பி சைட்லேருந்து வரலை. அதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இருந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இப்போது எக்ஸாம்ஸ் கன்ஃபார்மாக வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆனுவல் பிளானருமே வந்து இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. பட் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பிஆர்டிஇ அண்ட் யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு. அதே சீனியரை தான் இப்போ எங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் ஏற்கனவே நெட் ஆர் செட் பிஹெச்டி பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த க்ரைட்டீரியாவே இப்போ மாற்றி இவங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு வராங்க. திரும்ப இதில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வேணாம், நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2024 பேப்பர் 1 and 2. ஸோ இப்போ இந்த பேப்பர் 1 and 2ல் பேப்பர் 1 ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எழுத முடியும். இந்த பேப்பர் 2வை ஏற்கனவே யார் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க தான் யூஜிடிஆர்பி அண்ட் பிஆர்டிஇ இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ Feb 4 நடக்க போதில்ல, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அப்போது இனி வரும் காலங்களில் நீங்கள் எஸ்ஜிடி எழுதுறதுக்கோ இல்லை யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கோ உங்களை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பின்னர் அறிவிக்கப்படும். ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஜூலை 2024. அண்ட் தென் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸே இருக்குது. என்னென்னா லாஸ்ட் டைம் எல்லாம் தௌசண்ட்ஸ் இன் நம்பர்ஸில் வந்து இருந்துச்சு. இது வந்து ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கக்கூடிய வேகன்சி அளவுக்கு கூட ஒட்டுமொத்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் உடைய வேகன்சி நம்பர்ஸை இவங்க இங்கே தரலை. வெறும் 200 தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்றது அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ்க்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ தான் அந்த வேகன்சியை அவங்க கிளியர் கட்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி தருவாங்க. பட் அதோட எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் 2024 இருக்கிறதா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜூன் 2024. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 120. ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024. எஸ்சிஆர்டி அதில் வந்து சீனியர் லெக்சர்ஸ் 26, லெக்சர்ஸ் 103, ஜூனியர் லெக்சர்ஸ் 10. Tentative month of notification September 2024. Schedule of examination December 2024. Assistant professors in government law colleges, assistant professors in pre-law இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்த்தில் வரும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 56. கவர்மெண்ட் லா காலேஜஸில் 28, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ-லாவில் 28. ஸோ இந்த எக்ஸாம் February 2025. அப்போது இந்த 2024 இந்த இயர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கான இயராகவே தான் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போது நெட் குவாலிஃபை பிஹெச்டி ஸ்டாஃபாக இருக்கவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது எஸ்சிஆர்டி இருக்குது.
அண்ட் லா காலேஜஸோட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்றில் நம்மளுக்கு கிளிக் ஆகாட்டியும் ஏதோ இன்னொரு எக்ஸாம்ஸில் நம்ம வந்து கிளிக் ஆகும். ஸோ இங்கே நோட்லவே இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ அஸ் டு எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன். இது ஒரு டென்டேட்டிவ் தான், உத்தேசமான ஒரு பட்டியல் தான். இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்றது இல்லை. பட் நீங்கள் அந்த மந்த்துக்கான ஷெடியூலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டென்டேட்டிவ் பிளானர் தான் இது. இந்த எக்ஸாம்ஸில் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம், இன்க்ளூடும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிடலாம், இல்லை அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னொரு எக்ஸாமே இவங்க டிஆர்பி போர்டில் இன்ட்ரோ பண்ணி அந்த ஒரு எக்ஸாமையும் இந்த பிளானரில் இன்க்ளூஸ் பண்ணலாம். இது இந்த ஆல் த ரைட்ஸ் ரிசர்வ்ட் பை டிஆர்பி போர்ட். த வேகன்சிஸ் இண்டிகேட் ஆர் லையபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு வேகன்சிஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 4000 வேகன்சிஸ் அப்படின்றது அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்த எல்லா ரைட்ஸுமே டிஆர்பி போர்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ ரெகுலரான உங்களோட அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்டேட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.